வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு நைட்டி ஒன்று அளவு நைட்டி கொடுத்துருக்காங்க. யோக் கட்டிங் போட்டது. இது பாருங்க, யோக் மாடல் இது அப்படியே திட்டம் இதே மாதிரி வேணும் அப்படின்னு இருக்காங்க. இதை எப்படி நம்ம அளவு எடுக்க போகிறோம், இதை எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் என்ன அப்படின்னா, யோக் நைட்டிலேயே சில யோக் நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோலுக்கு கீழே அந்த கட்டிங் வந்து வரும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இறங்கியும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக போகுது பாருங்க. இந்த ஆம்கோலில் பாதியில் ஆம்கோல் கிட்ட ஒரு 1-1.5 இன்ச்சு கிட்ட வந்து இங்கே போய் சேருது. 1.5 இன்ச்சு கேப்புக்கு முன்னாடியே போய் சேருது. இந்த ஆம்கோலில் போய் சேருது. அப்படியே இந்த ஆம்கோல் கிட்ட இப்படியே வந்து யோக் போய் இப்படி சேருது. இந்த பக்கம் அப்படி போய் சேர்றதுனால இதை வந்து நம்ம கொஞ்சம் இது தனித்துவமாக நம்ம கட் பண்ணணும். கொஞ்சம் கவனம் எடுத்து இதுக்கும் தனி மெத்தேடில் பண்ணணும், கட்டிங் பண்ணணும். நம்ம யோக் வந்து இப்போ ஆம்கோலுக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம பாடியை தனியாக கட் பண்ணி கூட அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுல ஃப்ளீட்டுக்கு வச்சு நம்ம கணக்கு வச்சு கட் பண்ணிடலாம். இது ஏற்கனவே நம்ம ஆன்லைன் கிளாஸில் போட்டிருக்கோம். இது வந்து ரெண்டாவது இது நம்ம ஆன்லைன் கிளாஸ்காரங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய பகிரலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி யோக் கட்டிங் வரும்பொழுது இது ரொம்ப கவனமாக நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆம்கோல் வந்து யோக்கோல பாதி வந்துடுது, மீதி ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கீழே பாடியில் வருது. அதே மாதிரி ரவுண்டு ஷேப்பாக போகுது. அந்த யோக் வந்து இப்படி ரவுண்டு ஷேப்பாக போகுது. இது வந்து நிறைய இந்த மாதிரியும் வரும். சரியா? சில இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து யோக்கு திரும்புறதும் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து இது அளவு நைட்டியாக கொடுத்து பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு இது வரைக்கும் நாங்கள் தைச்சி கொடுத்தது தான், அளவு நைட்டி தான் கொடுத்தாங்க, நம்ம தைச்சி கொடுத்தோம். ஒரு 2-3 வருஷமாக இதை திறந்து திரும்ப நம்ம தைச்ச நைட்டியே கொடுத்துட்டு வராங்க. இது கரெக்டாக இருக்குது, இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது சரி உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்றது தான். இதை எப்படி அளவு எடுக்கணும், இந்த யோக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு இது கூட மாறக்கூடாது. அப்போ இது கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக வரணும். ப்ளஸ் நம்ம ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக அதே மாதிரி பண்ணி கொடுத்துடணும். அளவு எப்படி எடுக்கணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாருங்க, இந்த யோக்கு வந்து இது பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? இப்படியே போகுது. இந்த ஆம்கோலுக்கும் மேலே போயிருக்கு. ஓகேவா? பாடியில் இந்த கீழ்த்தட்டில் ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கு மேலே இந்த பாடி ஆம்கோல் வந்து இங்கே வந்துருக்கு. இந்த மாதிரி யோக்கு மாடல் வர நைட்டி நிறைய வரும். ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா இப்படியே லைனாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அவங்களுக்கு ஃப்ரண்ட் இன்னைக்கு தான் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் அவங்க அப்படியே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அப்படியே இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இதில் 3 ப்ளீட்டு, இதில் 3 6. இதை வந்து 6 வந்து சென்டரில் 6 அப்படியே லைனாக வந்துடும். 1 2 3 4 5 6 ப்ளீட்டு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அளவு எடுத்துடலாம். எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒயரை எடுக்கணும். ஒயரை வந்து ஃபுல் ஒயரம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்படி ஷோல்டர்லேருந்து அப்படியே நம்ம நைட்டியோட கடைசி எண்டு வரைக்கும் ஃபுல் ஒயரத்தை நம்ம எடுத்துருவோம். 54 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? உயரம் வந்து 54 இன்ச்சு. அந்த 54 இன்ச்சில் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உயரம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அப்போ 54 இன்ச்சு உயரம் ப்ளஸ் வந்து 55 இன்ச்சு நமக்கு உயரம் தேவைப்படுது. ஓகேவா? 55 இன்ச்சு உயரம் 55 வைக்கிறோம். ப்ளஸ் நம்ம அதுக்கப்புறம் அந்த யோக் கட்டிங் இதுக்கெல்லாம் நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் உயரம் வச்ச உடனே அடுத்து இந்த யோக்கோட உயரம் இருக்குது பாருங்கள். இந்த யோக் உயரத்தை எழுதணும். ஃபுல் உயரம் வந்து 55, யோக்கு உயரம் பாருங்கள் 9.25. இந்த கரெக்டாக சென்டரில் 9.25. இதுக்கப்புறம் இப்படி ரவுண்டாக எடுத்துருது. இங்கே வந்து 9.25 இருக்குது இந்த ரைட்டு. அப்போ அந்த யோக்கு உயரம்னு சொல்லி நம்ம போட்டு யோக்கு உயரம் 9.25 போட்டுக்கிறோம். ஓகேவா? எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டர். இது எல்லாமே ரெடி அளவு. இது எல்லாமே ஆனால் தச்சிருக்கிறதுனால இது வந்து ஃபுல்லாக ரெடி அளவு தான் நம்ம எழுதிக்குவோம். எடுத்ததை அப்படியே வைக்க போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஆல்ரெடி இதில் பண்ணியிருக்குது. அதனால் நம்ம எடுத்த அளவு அப்படியே எடுக்கிற அளவு அப்படியே வைக்கணும். கரெக்டாக இப்போ இந்த தட்டி கொடுத்து இந்த ஷோல்டரில் வந்து கரெக்டாக வச்சு இந்த ஷோல்டரில் ஜாயின்ட்லேருந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட் வரைக்கும் 13 இருக்குது. ஓகேவா? கரெக்டாக 12.75 ஒரு பாயிண்ட் தான். 13 தான் இதோட அளவு. 13 இருக்குது. ஓகே, ஷோல்டர் அளவு 13. ஷோல்டர் 13. இப்போ நெக்கோடைய அகலம் இருக்குது பாருங்கள். இந்த அகலம் இருக்கு இல்லையா? A6 போட்டுக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் பேக்கு எவ்வளோன்னு பார்க்கணும், செக் பண்ணணும். 4.5 5.5. இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பேக் நெக் தான் நெக் கேட்டிருக்காங்க. பேக் வந்து 5.5. பேக் இறங்கியிருக்கு. ஃப்ரண்ட்டு வந்து 4.5 தான். அவங்க வீட்டில் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு இது போதும், அவங்க கம்ஃபர்டபுளாக போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பேக் மட்டும் 1 இன்ச்சு இறக்கி வச்சுருக்காங்க. அப்போ 5.5 4.5. ஓகேவா? ஃப்ரண்ட்டு வந்து 4.5, பேக் வந்து 5.5.
நம்ம பாடி உயரம் இதெல்லாமே அளவு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படியே கையோட அளவு எழுதிடுவோம். இந்த கை உயரம் அது பாடி லூஸ் இதெல்லாம் எடுக்கணும். கை அளவு எடுத்துருவோம். கை பார்த்தீங்கன்னா 6 ஒரு பாயிண்ட் இருக்குது, 6 இன்ச்சு. கை வந்து 6 இன்ச்சு. 6 கை சுற்றளவு, அப்படியே கை சுற்றளவு எடுத்துருவோம். முழங்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. கரெக்டாக நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு போது 6.25 இருக்குது. அப்போ 12.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடிங்கை சுற்றளவு, முழங்கை சுற்றளவு எடுத்தோம் இல்லையா, இப்போ அடிங்கை சுற்றளவு எடுக்கணும். இந்த அடிங்கை சுற்றளவு எடுக்கணும். நேராக இப்படி வச்சு அடிங்கை சுற்றளவு எடுக்கணும். கரெக்டாக டைட்டாக பிடிச்சி கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுக்கணும். 7.5 இருக்குது. 7.5னா அப்போ 15. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளவு கரெக்டாக லூஸ் விடாமல் கரெக்டாக டைட் பண்ணி எடுங்க. கரெக்டாக லூஸ் விடாமல் அப்படி கரெக்டாக டைட்டாக எடுக்கணும். 8.5 இருக்குது. 8.5னா அப்போ 16, 17. 8 to 16னா 8 17. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது பாடி லூஸு, அப்பர் செஸ்டோடைய அளவு, ஆமுல் டு ஆமுல், இந்த ஆமுல்லேருந்து இந்த ஆமுல் வரைக்கும். இப்போ நீங்கள் எங்களுக்கு அளவு எடுத்து நீங்கள் எனக்கு தைக்கணும் அப்படின்னா கூட ஒரு அளவு நைட்லேருந்து அளவு எடுக்கிறது இப்படி தான் எடுக்கணும். அளவு நைட்லேருந்து அளவு எடுக்கிற முறை இதுதான். ஷோல்டர் டு ஷோல்டரு, நெக்கோடைய அளவு கிராஸ் எடுக்கிறது, ப்ளஸ் கை வேறு, இந்த இப்போ என்னென்ன அளவுகள் எடுக்கிறோமோ இந்த அளவுகள்லாம் தேவை. யோக் கட்டிங் இருந்தால் யோக்கோட ஹைட் இருப்போம், இல்லைன்னா இது நார்மலாக அப்படியே வருதுன்னா நம்ம ஃபுல் ஏற்ற அப்படி மாதிரி உயரத்தை எடுத்துருவோம். ஓகேவா? ஒரு அளவு எடுக்கிறது, ஒரு நைட்டிலேருந்து அளவு எடுக்கிற முறை இதுதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா லூஸ் விடாமல் கரெக்டாக அந்த ஆமுல்லேருந்து இந்த ஆமுல் வரைக்கும் கரெக்டாக டைட் பண்ணி, ரொம்ப இழுக்கவும் இல்லை ரொம்ப சுருக்கமும் இல்லாமல் லூஸ் இல்லாமல் எடுத்துருக்கோம். 22 இருக்குது. 22னா ஒரு பக்கம் 22னா அப்போ 44. சுற்றளவு தான் நம்ம மொத்தமாக தான் எழுதிக்கணும். அப்போ பாடி அளவு 44. பாடி 44. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 22 இன்ச்சு 23 இன்ச்சு அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு அளவு எடுக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம 23 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுத்துக்கலாம். 23 இன்ச்சு, ஏன்னா இவங்களுக்கு உயரமே 55 இன்ச்சு நமக்கு இவங்க ஹைட் இருக்கு இல்லையா, அப்போ அவங்களுக்கு 23 கிட்ட ஒரு அளவு எடுக்கலாம். இந்த 23 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுக்கணும். எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். இதுதான் சீட்டுக்கு வந்து வர்ற இடம். ஓகேவா? இந்த 23 இன்ச்சு கிட்ட கரெக்டாக இந்த அப்படியே வச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 31 இருக்குது. 31னா 30 32 62. ஓகேவா? 62 கரெக்டாக 31 இருக்குங்க. ஓகேவா? அப்போ 62 இன்ச்சு எத்தனை இன்ச்சு கிட்ட? 23 இன்ச்சு கிட்ட. அப்போ அது 23ன்னு நம்ம ஒரு ப்ராக்கெட் பண்ணி வச்சிருக்கோம். 23 ப்ராக்கெட் பண்ணி அந்த இடத்துல 62. அடுத்தது எண்டு, லாஸ்ட் எண்டு டவர். இதை நம்ம டவர்னு எழுதலாம், 55ன்னு சொல்லி எழுதலாம். ஓகேவா? ப்ராக்கெட்டில் இதில் எவ்வளோ இருக்குது? அதே 32 ஒரு அரைஞ்சு கூட 32 இருக்குது. இவ்வளோதான் லாஸ்ட் எண்டு ஃபுல் லூஸு டவரு. அப்போ 62னா 32 64 65. ஓகேவா? 32 இருக்குது. அப்போ 65. இது வந்து டவர் லாஸ்ட் எண்டு. இந்த 23 கிட்ட 62 இருந்துச்சு, 31 இருந்ததா? நம்ம திரும்ப ஒரு மாதிரி செக் பண்ணிக்கலாம். 23 கிட்ட 23 இந்த இடத்துல 31. அப்போ 31 அப்படின்னா 31 62 63. ஓகேவா? 31 இருக்குது. அப்போ 63 நமக்கு இங்கே வரணும். 63. நீங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு 15 இன்ச்சு கிட்ட 16 இன்ச்சு கிட்ட கூட எடுக்கலாம். இது வந்து ஃப்ளீட் இருக்கிறதுனால அங்கே வந்து தேவைப்படாது. இப்போ நார்மல் கட்டிங் இப்படி வருது அப்படின்னா ஒரு 14-15 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 15 இன்ச்சு கிட்ட வேணால் நம்ம அளவு வேணால் செக் பண்ணுவோம். 15 இன்ச்சு கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளீட் இருந்தாலும் நம்ம ஃப்ளீட் எவ்வளோ வேறு ஏதாவது செக் பண்ணுவோம். நம்ம 15, இந்த 15 கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஃப்ளீட்லாம் எடுத்து விட்டு பார்க்கணும். இப்படி சுருக்கத்தெல்லாம் எடுத்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது 29 இருக்குது.
அப்போ 29 30னா 60 59 இருக்கு. ஓகேவா? 59 15 கிட்ட அதையும் நம்ம எழுதிக்கலாம். 59 15 பிராக்கெட்டு. ஓகேவா? 15 பிராக்கெட் போட்டு அங்கே வந்து 59. இது வந்து நீங்கள் இதே இந்த பிளேட் இல்லாமல் இருந்திருந்தா இங்கே வந்து நல்லா சேஃபாக அப்படி போகும். அப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பிளேட் இருக்கிறதுனால இந்த லூஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு அதிகமாக காமிச்சிருக்கு. இந்த மாடலுக்கு அப்படி தான் காமிச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இதில் பிளேட் எத்தனை பிளேட்டு? 6 பிளேட்டு. இப்போ 6 பிளேட்டும் ஒரு பிளேட் எவ்வளோ வச்சிருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணணும். இதில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் நம்ம அந்த பிளேட்டுக்கான துணியை விட முடியும். ஓகேவா? இப்போ இந்த டேப்பை இப்படி கரெக்டாக இந்த பிளேட்டு உள்ளே அப்படி விடுங்க. பாருங்க, உள்ளே விடும்போது 3/4 இன்ச்சு காட்டுது. ஒரு பிளேட்டுக்குள்ளேயுமே அதே மாதிரி கரெக்டாக அப்படி விடுங்க. இதுலேயும் 3/4 இன்ச்சு. இதில் 3/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதுவும் 3/4 இன்ச்சு, இதுவும் 3/4 இன்ச்சு தான். எல்லாமே 3/4 இன்ச்சு தான். ஓகேவா? அப்போ 3/4 இன்ச்சு பிளேட்டு 6 பிளேட்டு. 6 பிளேட் என்பது இதில் வந்து 3/4 1/2. இதில் 3 தட்டு இருக்குது. ஆனால் 3 தட்டில் ஒரு தட்டு வந்து பாடி லூஸில் வந்துடும். நம்ம பாடி லூஸ் எழுதியிருக்கோம் இல்லையா 44ன்னு, அதில் வந்துடும். அப்போ மீதி இருக்கிறது 2 இப்போ 3 தட்டாக இருந்தாலும் இதில் 2 கணக்கு எடுக்கணும். இதில் 2 இந்த பிளேட்டுக்கு 2 மடங்கு எடுக்கணும். அப்போ இதில் 1/2 இது 1/2 இது 1/2 இது 1/2 இது 1/2 இது 1/2 3/4 இருந்தது இல்லையா? அப்போ 1/2 இப்போ 1/2 இது 1/2 3 4/2. ஓகேவா? அப்போ இது ஒரு 4/2. இந்த பக்கம் 3 4/2 வருது. இதில் ஒரு 4/2 வருது. கீழே அதே மாதிரி தான் 6 பிளேட்டு, அதுலேயும் 4/2. அப்போ 4/2 இன்ச்சு நம்ம 4 பங்குல வைப்போம். ஓகேவா? அப்போ பிளேட்டுக்கு வந்து 4/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். 4/2 9 9 18 இன்ச்சு பிளேட்டு. ப்ளஸ் நம்ம வந்து 18 இன்ச்சுக்கு 6 பிளேட் வருது. பிளேட் வந்து 6ன்னு கொடுத்துட்றோம். 6 பிளேட்டுன்னு கொடுத்துட்றோம். 18 இன்ச்சு துணி, 18 இன்ச்சு துணின்னு எழுதிடும். ஓகேவா? பிளேட்டு வந்து 6, 18 இன்ச்சு வந்து துணி. அப்போனா அதில் என்ன நமக்கு 6 பிளேட் போது அது 3/4 இன்ச்சு நம்ம வந்து சென்டரில் நாச் பண்ணுவோம். அக்காட் பண்ணி தான் நம்ம பிளேட்டை ஷேர் பண்ணுவோம். அக்காட் பண்ணி பண்ணும்பொழுது அப்போ எத்தனை பிளேட் வருது? கரெக்டாக 3 பிளேட்டில் எவ்வளோ உருளை வைக்கணுமோ அவ்வளோதான் வரும். 3/4 இன்ச்சு வரும். அப்போ அந்த லூஸ் அப்போ தான் இங்கே கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ வந்துச்சோ நம்ம தைச்சி இவங்க எவ்வளோ இதில் இருக்கோ அதே அளவு அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும் அவங்களுக்கு. ஓகேவா? ஓகே, பிளேட் அளவு எடுத்துட்டோம், எல்லாமே அளவு எடுத்துட்டோம். இப்போ இதில் ஆம்கோல் அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா? இதில் இருந்து யோக் கட்டிங் வழியாக கணக்கு எடுக்கணும். இந்த ஆம்கோல் அளவு எடுக்கிறதுல யோக் கட்டிங் வருதுல அதை இந்த கணக்கு இதில் 9.25 எடுத்தோம் பார்த்தீங்களா? இங்கே சென்டரில் வந்து யோக்கோட அளவு 9.25. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது யோக்கோட அளவு அப்படின்றத பார்க்கணும். இங்கே வரும்போது 7 இன்ச்சு. ஆம்கோல் கிட்ட 7 ப்ளஸ் ஒரு 8 8.5. அப்போ 7 + 1.5 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஆம்கோல் கிட்ட இந்த ஆம் அப்படின்னு எழுதி 7 + 1.5. ஓகேவா? இதை நம்ம தனியாக இந்த ஆம்கோலுக்காக பிரிச்சுக்கிறோம். 17 இன்ச்சு ஆம்கோல். ஆனால் அந்த 17 பாதி வந்து 8.5 வந்து 7 இன்ச்சு மேலே வரணும், 1.5 இன்ச்சு கீழே வரணும். பாடியில் இந்த துணியில் வரணும். யோக்கில் 7 இன்ச்சு வரணும். இதுக்கு அப்போ தான் நம்ம அந்த கட்டிங் பண்ணும்போது கரெக்டாக அதை வந்து நம்ம கணக்கு பண்ணி வைக்க முடியும். நம்ம இதை தூக்கி மேலே எப்படி ரொம்ப கொண்டு போயிட்டாலும் கணக்கு தப்பாயிரும். இப்படி கொண்டு இறக்கிட்டாலும் இந்த ஆமலை ஒட்டி வந்துருச்சாலும் அந்த ஷேப் மாறிடும். இதில் இருக்கிற மாதிரி வராது, இந்த பர்ஃபெக்ட் இருக்காது. ஓகேவா? நம்ம தொடர்ச்சியாக நம்ம தைச்சு கொடுத்துட்ருக்கோம். அப்படியே இதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி தைச்சு கொடுத்துட்ருக்கோம். அவங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்குறாங்க. இப்படி தான் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணி தைச்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம இதை பேட்டர்ன்லாம் வெட்டி வைக்கல, பேட்டர்ன் மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டோம். இதை எழுதுறது போதும் நமக்கு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பா நெக் இருக்குது, ஒரு இதில் ரவுண்ட் நெக் இருக்குது. எதுலன்னா இறக்கமாக இருக்கிறது வந்து பா நெக்கு. ஓகேவா? மேலே இருக்கிறது ரவுண்ட் நெக். இதுதான் அவங்க ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து ரவுண்டுன்னு எழுதிக்கிடுவோம், பேக் வந்து பான்னு போட்டுக்கிடுவோம். ஓகேவா? இந்த பேக்குக்கு நேராக கீழே பா போட்டுக்கிடுவோம், ஃப்ரெண்டுக்கு நேராக ரவுண்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். ரவுண்ட் நெக்கு, பேக் நெக், பா நெக், அவ்வளோ. எல்லாமே மீதி எல்லாம் ஓகே. ஒரு பாக்கெட் எப்பவும் போல் சைடு பாக்கெட்டு, அந்த பாக்கெட்டோட அளவு நம்ம எங்கே இருக்கோ அந்த அளவில் கரெக்டாக வச்சுக்கிறோம். பாக்கெட் நம்ம வச்சு கொடுத்தது தான் சைடு பாக்கெட்டில் வச்சு கொடுத்துருக்கோம். பாக்கெட்டோட ஹைட்டு வந்து நம்ம 19 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கில் வச்சு வைப்போம். 18 19 கரெக்டாக 19 இருக்குது பாருங்கள், 19 இன்ச்சு. அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து 2 இன்ச்சு ஏற்றி இறக்கிக்கலாம். 17 19 20 21 வரைக்கும் வைக்கலாம். அது ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா, ஹைட் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா 17 16 அப்படி ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கு வந்து 19 வச்சுருக்கோம். ஓகேவா? 19 கீழே அந்த கை உள்ளே போகிற அளவுக்கு 6 இன்ச்சு ஓப்பன் அந்த கணக்கில் பாக்கெட்டு. ஓகேவா? ரைட். இப்போ அளவு எடுத்துட்டோம். இப்போ கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் பிளேட் 6 பிளேட் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே 6 பிளேட்டு தான். இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு போது நம்ம சைடில் பிரிச்சுடுவோம்.
பேக்கில் வந்து சென்டரில் வரும், ஃப்ரண்ட்டில் வைக்கும்போது சைடாக பிரிச்சிருவோம். அந்த கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்டோட கணக்கு இங்கேருந்து சென்டர்லேருந்து 4, 4.5, 4.25 அந்த மாதிரி கணக்கு வச்சு பிரித்து தான் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் சென்டர் பிளேட்டு, இந்த பிளேட்டு சென்டர் பிளேட்டு, அதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த 3 பிளேட்டில் நடுவில் இருக்க பிளேட்டு சென்ட்ரு, ஓகேவா? இந்த சென்டர் நடுவு பிளேட்டையும் இந்த நடுவு பிளேட்டையும் அளக்கணும். 9.5, 9.5ல் பாதி 4.25, 4.25 இன்ச்சு இங்கேருந்து கணக்கு வச்சு பிரிச்சிருக்கு. எவ்வளோ இருந்தது இப்போ நம்ம பார்த்தோம்? 9.5னா 4.25 வரும், ஓகேவா? 9.5, 9.5ல் பாதி 4.25, 4.25 இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பிளேட்டு 4.25, இங்கே ஒரு பிளேட் கொடுத்தாச்சு, முன்னாடி ஒரு பிளேட்டு, இந்த சைடு ஒரு பிளேட்டு, அதே மாதிரி இங்கேயும் முன்னாடி பிளேட் கொடுத்துருக்கு. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ இதுலேயும் அதே 3/4 இன்ச்சு தான் இருக்குது. ஏன்னா இது 4 போட்டு மடித்து கட் பண்ணுறதுனால கரெக்டாக அதே அளவு தான் வரும். ஒரு பிளேட் மட்டும்தான் ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்திருக்கு இதுலையும் அதுலேயும், ஓகேவா? ஒரே ஒரு பிளேட்டுக்கு அந்த, ஏன்னா நம்ம வந்து இந்த பாடி இதெல்லாம் சேரணும், நாச்சு சேரணும், கரெக்டாக வைக்கணும்னா அந்த பிளேட் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம டிவைட் பண்ணிடுவோம். இதில் எப்படி பிளேட் பண்ணணும்னா இங்கே சென்டருக்கு அப்புறம் அந்த 4.25 வச்சு அதை கணக்கு வச்சு இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு பிளேட், இந்த ஒரு பிளேட் வந்து ஃப்ரண்ட்டில் கணக்கு வச்சுருவோம். பேக்கில் எப்படி தைப்போம் அப்படின்னா சென்டர்லேருந்து இந்த பக்கம் 3 பிளேட்டு, இந்த பக்கம் 3 பிளேட்டு, அவ்வளோதான். இப்போ இந்த சென்டரு இங்கே 3 பிளேட்டு, இங்கே 3 பிளேட்டு. இப்போ இதில் தான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். மொத்தம் இவங்களுக்கு வந்து 5 நைட்டி. ஒன்று நம்ம அதை கட் பண்ணியாச்சுன்னா அப்படியே மேலே போட்டு மீதி கட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து 3.20 எடுத்திருக்கோம். கிளாத் வந்து 3.20, 3.20, 3 மீட்ரு இவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. 3.20, 3.40 அந்த மாதிரி எடுக்கணும். 3.20 கரெக்டாக இருக்கும், ஓகேவா? 3.20 தான் கரெக்டாக இருக்கும். 3 மீட்ரு கண்டிப்பாக பத்தாது. இப்போ நம்ம மார்க் போடும்போது தெரியும் பாருங்கள். மார்க் போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணும் பொழுது துணி எவ்வளோ வரட்டுதுன்னு கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லென்த்தில் அந்த பிசிறு தட்டுற மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுவோம். அடுத்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நமக்கு வந்து மேலே யோக்கு இதுக்கெல்லாம் ஜாயிண்ட் வேணும் இல்லையா? அதனால் 1 இன்ச்சுக்கு மட்டும் மடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டோம். இந்த பிசிறை வந்து தட்டிடுறோம் கீழே லெவல் பண்ணி. இப்போ ஒயரை வந்து இதிலேருந்து நம்ம உயரத்தை வந்து அளக்குறோம். உயரம் 55 இன்ச்சு நமக்கு வேணும். இன்ச்சு உயரம், ஓகேவா? பாருங்க, உயரம் வந்து 55 இன்ச்சு. 1 இன்ச்சு உயரம் கேட்டுருந்தாங்க, அது சேர்த்து நம்ம 55 ப்ளஸ் இது வந்து தண்ணியில் போட்டால் சுருங்கும். இது வந்து பியூர் காட்டனு. அப்போ 55 ப்ளஸ் 1 இன்ச்சு வைக்கணும், 56. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து நம்ம இங்கே யோ கட்டிங் வரப்போது பார்த்தீங்களா, இதில் கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு, ஓகேவா? அரைஞ்சு பிடிக்கிறதுக்கு சேர்த்து அதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 57 வைக்கிறோம். 57 ப்ளஸ்ஸு ஷோல்டு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஓகேவா? இப்போ இங்கே நம்ம ஸ்ட்ரைட் மார்க் பண்ணுவோம். அடுத்தது தையலுக்கான அளவுக்கு மார்க் பண்ணிடுவோம். இப்போ இங்கேருந்து 9.5 இன்ச்சு, 9.5 இன்ச்சில் ஒரு 9.5 தானே நம்ம வந்து யோக்கோட ஹைட் எவ்வளவு? 9.25. இந்த 9.25 ஒரு மார்க்கு ப்ளஸ்ஸு தைக்கிறதுக்கு திரும்ப ஒரு தைக்கிறதுக்கு, ஓகேவா? 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு வைக்கிறோம், திரும்ப ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு வைக்கிறோம். இதில் 1 இன்ச்சு, 9.25க்கு அப்புறம் 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். 3 மார்க்காகவே போட்டுடலாம். அது பாருங்கள், 9.25, ஓகேவா? 3 மார்க் போட்டுக்கிட்டோம். இதுக்கு தைக்கிறதுக்கு, இதுக்கு தைக்கிறதுக்கு, ஓகேவா? இது 9.25 இது ஹைட்டோட அளவு. சரி, இப்போ இந்த ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த அளவு என்ன? 13 இன்ச்சு. 13ல் பாதி 6.5 மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு தையலுக்கு கழுத்தோட அகலம் 6 இன்ச்சு, அதில் பாதி நம்ம 3 வைக்கிறோம். மடிச்சிருக்கிறதுனால நம்ம 3 இன்ச்சு வைக்கிறோம். ப்ளஸ்ஸு தையலுக்கு உள்ளே மாட்டு பண்ணிக்கிறோம். இது நமக்கு 13, அதில் பாதி 6.5, ஓகேவா? அதே 6.5 இங்கே கொஞ்சம் இறக்கி வச்சு ஒரு மார்க் போட்டு ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கிடுவோம். ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுட்டோம். இப்போ பாடி லூஸ் வந்து, இந்த பாடி லூஸ் வந்து 44. அப்போ 44னா 11, ஓகேவா? 11 ப்ளஸ் வந்து தையலுக்கு ஒரு 1.25 இன்ச்சு விட்டுக்கிறோம், ஓகேவா? 1 இன்ச்சு கூட போதும். நைட்டுக்கு வந்து 1 இன்ச்சு தான் விடுவோம். ஏன்னா அதுவே நம்ம தையலுக்கு பிரிக்கிறது எல்லாம் இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். துணி கம்மியாக இருந்தால் 1 இன்ச்சே வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணிடுவோம். 4.5 இன்ச்சு இருக்குது. இந்த கேப் வந்து 4.5 இன்ச்சு இருக்குது. அந்த 4.5 இன்ச்சு தூக்கி மைனஸ் பண்ணி இங்கே வைக்கிறோம். வச்சுட்டு ஆம்கோலோட அளவு எவ்வளவு? நமக்கு 17 இன்ச்சு. 17னா 17ல் பாதி 8.5. 8.5ல் ஒரு மார்க் வைக்கிறோம். இங்கே 3 பங்கு இருக்கு இல்லையா, இந்த 4 இருக்கு இல்லையா, அதில் 3ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் இந்த 8.5 கூட. அப்போது எவ்வளோ வருது? 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு இங்கே 8, 9, 10. ஓகேவா? 1.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 1.5 இன்ச்சு. இதில் 3ஆக பிரித்து, இந்த வித்தை 3ஆக பிரித்து ஒரு பங்கு இங்கே இறக்குறோம். இந்த பங்கு இதை ஃபுல்லாக அப்படியே மேலே மைனஸ் பண்ணிட்டோம். இந்த பணி பண்ணுங்கள். ஆம்கோல் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஆம்கோல் அளவு கரெக்டாக வரும். எல்லாத்துக்குமே இந்த இது பண்ணலாம். இந்த ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன மெத்தடு ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபினிஷிங்கும் வந்து அந்த ஃபிட்டிங்கும் கரெக்டாக வந்து உட்காரும். இதில் 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சை நம்ம இங்கே வைக்கிறோம். இங்கே எவ்வளோ இருந்தது? 4.5 அப்படின்னால 3 இன்ச்சுக்கு மேலே போகும்போது 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஒரு 4 இன்ச்சு 4.5 தொட்டதுனால ஒரு பாயிண்ட் மேலே வச்சு இங்கே வச்சு இப்போ நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். ஆம்கோல் ஷேப் அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படியே வரைஞ்சிடுறோம். இதை திருப்பி போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி இப்போ நம்ம ஆம்கோல் அளவை அளந்து பார்ப்போம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எட்டரை பர்ஃபெக்டாக வந்துச்சு பாருங்கள். 8.5 கரெக்டாக இருக்கா? ஓகே. இப்போ இதுக்கப்புறம் தையலுக்கு நம்ம மேலே இதில் விட்டு தான் வெட்டணும். தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். இங்கே வெட்டுறது சரி. இப்போ நம்ம இது உயரம் போட்டோம். இப்போ யோக்கோட அளவு இருக்குல்ல, அதை நம்ம இப்போ மார்க் பண்ணணும். யோக்கு வருது இல்லையா? இப்போ இதில் இப்போ அப்படியே நம்ம நார்மல் நைட்டியாக இருந்தால் நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணி கீழே போயிடுவோம். இது யோக்குன்றதுனால நம்ம வந்து யோக்கோட அளவு மார்க் பண்ணணும். யோக்கு அளவு எவ்வளோவில் வரணும்? 7 இன்ச்சில் வரணும். 7 + 1.5 அப்படி தானே கொடுத்துருந்தோம். பார்த்தீங்களா? 7. இந்த 7 இன்ச்சுக்கிட்ட நம்ம இப்படி ஒரு மார்க் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு தையலுக்கு. ஓகேவா? இப்போ இந்த 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதையும் அப்படியே ஒரு சேர்க்குறோம். இந்த யோக்கை அப்படியே கொண்டு வந்து அப்படியே இதில் வந்து சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ இதில் சேர்த்துட்டோம். இது கீழே இருக்கிற இந்த சென்டரில் இருக்கிற மார்க் இருக்குது பாருங்கள், இதில் கொண்டு வந்து, ஏன்னா இதுதான் தையலுக்கான மார்க், அப்படியே கொண்டு வந்து இதில் கொண்டு வந்துட்டோம். இது வந்து தைக்கிறதுக்கான மார்க். இது மேல் மார்க்கில் வந்து வர்றது. இது அப்படியே கொண்டு வந்து மேல் மார்க்கில் இதை நம்ம ஒரு டாட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த மார்க் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த மேல் மார்க்கில் சேர்த்துடுறோம். ஓகேவா? இது மேல் மார்க் சேர்த்துறோம், இது சென்டரில் சேர்த்துறோம். இதுதான் நம்ம வெட்ட போகிற இடம். இதுதான் நம்ம இப்போ வெட்டணும். ஓகேவா? இது இல்லை, அப்படியே விட்டுருவோம். இதுக்கப்புறம் இதில் தையலுக்கு அளவு இதை மேலே போட்டு இங்கே தையலுக்கு ஆம்கோல் இங்கே தானே வரணும். இப்படி மேலே தானே விட்டு தான் விடணும். ஓகே, இதை வெட்டிடுவோம். இங்கேருந்து இது வெட்டிடுவோம். இதை மட்டும் தனியாக முதல்ல வெட்டிடுவோம். ஓகேவா? இதில் ஒரு நாச் கொடுத்துருவோம். இதில் ஒரு நாச் கொடுத்துருவோம். சென்டரில் ஒரு நாச் கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்தது இங்கேருந்து 4.25 இன்ச்சு 4.25 இன்ச்சு தானே நம்ம அளந்து வந்தோம். 9.5 அந்த 4.25 இன்ச்சுக்கிட்ட ஒரு நாச் கொடுத்துருவோம். ஓகே ஓகே, இதெல்லாமே நம்ம அடையாளத்துக்காக போட்டு வச்சுட்டோம். சரி, இப்போ நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்னா, இங்கே எவ்வளோ கொடுக்கணும்? இந்த பிளேட்டுக்கான அளவு, பிளேட்டுக்கு எவ்வளோ துணி வந்துடுது? 18 இன்ச்சு. அப்போ 18 இன்ச்சுன்னா 18ல் பாதி 9, 9ல் பாதி 4.5. ஏன்னா இது 4ஆக இருக்குது இல்லையா, அதை 4ஆக பிரிக்கணும். 18 இன்ச்சை 4ஆக பிரிக்கணும். அதில் 4ஆக பிரித்த முதல் 2ஆக பிரிக்கும்போது 9 வந்துடும். 9லேருந்து 2ஆக பிரிச்சா 4.5. இந்த 4.5 இன்ச்சு இங்கே மார்க் வைக்கணும். 4.5 இன்ச்சு. ஓகேவா? இங்கே தான் நம்ம வந்து இந்த யோக்கை வைக்கணும். இப்போ இங்கே எப்படின்னா, இந்த சென்ட்ரு இந்த ஜாயின் இந்த தையல் வந்து இங்கே வரணும். ஓகேவா?
இப்போ பாருங்க, இதில் வச்சோம் அப்படின்னா தையலுக்கு ஒரு அளவு ஜாயிண்ட் வந்து நமக்கு இங்கே இதிலேருந்து இப்படியே போகுது. ஓகேவா? இதில் வச்சிடணும், நம்ம வந்து இங்கே வச்சிடணும், இங்கே கரெக்டாக இதில் வைக்கணும். ஓகேவா? இந்த யோக்கோட அளவை இந்த மார்க் சென்ட்ரு ப்ளஸ்ஸு இந்த நேர்கோட்டில் வைக்கணும். வச்சுட்டு இங்கேயும் நேராக வச்சிடணும். இந்த இதையும் இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? இது நேராக தெரியுதா? கரெக்டாக நேராக வச்சுருக்கோம். இப்போ நேராக வச்சுருக்கோம், நம்ம கரெக்டாக கணக்கு நேராக வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த நாச்சு இருக்குது பாருங்கள், இந்த நாச்சு. இப்போ இந்த ஆம்கோலை நம்ம அப்படியே திரும்ப டிராயிங் பண்ண போகிறோம். இந்த ஆம்கோல் அளவை திரும்ப அப்படியே டிராயிங் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கொண்டு வந்து திரும்ப டிராயிங் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வந்து பாடி லூஸ் எவ்வளோ வரணும்? இந்த பாடி லூஸு இது வந்து ஃப்ளீட்டில் போயிடும். இப்போ நமக்கு எவ்வளோ வரணும்? 44. 44னா 11. ஓகேவா? 11 வந்துச்சா? ப்ளஸ் நமக்கு 1 இன்ச்சு துணி கம்மியாக இருக்குது, அப்போ 1 இன்ச்சு போதும். இதுக்கப்புறம் இது லைட்டாக அப்படியே ஷேப் கொடுத்துருவோம், 1 இன்ச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஆம்கோல் அளவை இது இப்படியே கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். இது தையலுக்கான அளவு இங்கே வந்துடும். இது வெட்ட போகிற மார்க்கு, இதுதான் நம்ம வெட்டுற மார்க்கு. இது வந்து ரெடி மார்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் அளந்து பார்த்தோம்னா இல்லைங்க, கரெக்டாக அந்த 7 இன்ச்சு இங்கே தான் ஜாயின் பண்ணுற இடம். 7 இன்ச்சு அது வந்துருச்சா? 8.5 1.5 இன்ச்சு இங்கே வந்துருச்சா? கரெக்டாக பர்ஃபெக்டாக இது இங்கே தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது 7 இருக்குது, இதுக்கப்புறம் 1.5 இருக்குது. இவ்வளோதான். பாடி லூஸு நமக்கு 44 கரெக்டாக இருக்குது. யோக்கில் ஃப்ளீட்டுக்கு தேவையானது கரெக்டாக இங்கே இருக்குது. எத்தனை ஃப்ளீட் இருக்குது கரெக்டாக வந்துருச்சு. பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அவங்க கொடுத்த அளவு அப்படியே இருக்கும் யோக் மாடலு. ஆனால் எந்த ஒரு குழப்பம், நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ளீட் கொஞ்சம் கூட வைக்கல, குறையா வைக்கல, ஆம்கோலில் இந்த சேப்பை கொஞ்சம் மேலே ஏற்றலை, இப்படி இறக்கல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யோக் இங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க, சில நேரம் இப்படி கொண்டு போயிடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு பேட்டர்னில் இருக்கும், ஒரு நைட்டி ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அதை போட்டு யூஸ் பண்ணி எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னும் போது நமக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இவங்களுக்கு நம்ம இப்படி இறக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த இடத்துல வர ஃபிட்டிங் வந்து மாறிடும். இது அழகாக போட்டு அவங்க அந்த ஃபிட்டிங்கை போட்டு பழகிருப்பாங்க, கரெக்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டோம்னா அந்த இடம் லூஸ் கொடுத்து நல்லா இருக்காது. அதே மாதிரி இதை தூக்கி மேலே கொண்டு போயிட்டாலும் அவங்களுக்கு இறுக்கமாக இருக்கும். அப்போ கரெக்டாக நம்ம இதில் என்ன இருந்ததோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகேவா? ரைட்டு. இப்போ இதுதான் ரெடி பாருங்க, இதுதான் ரெடி. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதை அப்படியே இதில் ஃபாலோ பண்ணுவோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இந்த மேல் மார்க்கு இதில் இல்லை, இந்த மேல் தைக்கிற மாதிரி இருக்குது பாருங்க, இதில் அப்படியே மார்க் கொண்டு வந்து இதில் சேர்த்துட்டோம். ஓகேவா? இதுலேருந்து வந்துச்சா? இப்போ நம்ம இதில் தையலுக்கு இங்கே பாருங்க, இங்கே வருது இந்த மேல் மார்க்கு, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ண போகிறோம். இங்கேருந்து இதை அப்படியே கட் பண்ணிடுறோம். ஓகேவா? பாருங்க இந்த ஆம்குள்ள ரைட். இப்போ அடுத்தது நம்ம இங்கே இது அப்படியே இருக்கட்டும், இதை கட் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம இப்போ மேலே இதை எடுத்தாச்சு, இதை ஜாயின் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுலையும் ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக இங்கே வந்துடும். இது எப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ஹைட்டில் நம்ம வந்து அளவு எடுத்தோம் இல்லையா, நம்ம 15 இன்ச்சு கிட்ட ஒன்று, அடுத்தது 23 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுத்தோம் இல்லையா. 15ல் ஃபஸ்ட்டு ஒன்று மார்க் வச்சுக்கிறோம். இதில் வந்து 15ல் ஒரு மார்க்கு, அடுத்தது 23ல் ஒரு மார்க். ஓகேவா? இதை வந்து நம்ம அப்படியேவும் 23 இங்கே ஒரு மார்க்கை நேராக போட்டுருவோம். இந்த 15 இன்ச்சு கிட்டையும் ஒரு மார்க்கை நேராக போட்டுருவோம். இது நம்ம வெட்ட போகிற இடம். ஓகேவா? இதுதான் நமக்கு தைக்க போகிற இடம். இது 1 இன்ச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, இந்த 15 கிட்ட எவ்வளோ இருக்க வேண்டியது தேவை அப்படின்னா 59 இன்ச்சு தேவை. 59 தேவை. அப்போ 59னா 15க்கு ஒரு 1/4 இன்ச்சு கம்மி. ஓகேவா? ப்ளஸ்ஸு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. ஓகே. இப்போ இங்கேருந்து லைட்டாக அப்படியே ஷேப் வருது. ரைட்டா? அடுத்து இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த 23 இன்ச்சு கிட்ட 63 வருது. 63னா 15னா 60. இப்போ 15 முக்கால் வைக்கிறோம்.
இங்கே 15.75. 15.75 ப்ளஸ் தைக்கிறதுக்கு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். அப்படியே நம்ம வந்து அப்படியே ஓரம் கட்டிடுவோம். ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இங்கேருந்து லைட்டாக அப்படியே லைட்டாக உள்ள ஷேப் இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி திரும்பிடுது. இவ்வளோதான். ஓகேவா? சில பேருக்கு கொஞ்சம் ஷேப் அதிகமாக கூட வரும், சில பேருக்கு ஷேப்பே இல்லாமல் வராமல் இருக்கும். அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இவ்வளோதான். இது வெட்டிடுறோம். இது ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடம், இது ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடம். இது எப்படி கொண்டு வந்துட்டோம், இது ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இதோட டவர் எவ்வளோன்றது நம்ம செக் பண்ணோம் இல்லையா? அவ்வளோதான். லாஸ்ட் எண்டு டவர், ஃபுல் டவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். டவர் வந்து நமக்கு 65ன்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்திருக்கு 65னா அது 30, 31, காலஞ்சு ஒன்று ஒன்று கூட்டிட்டு வரலாம். 30, 31, 32, 33, 34, 35, சாரி 30, அதாவது 15, 30, 60. ஓகேவா? 15னா 60, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68 இதில் இருக்குது. ஓகேவா? அப்போ 65 அப்படின்னா நமக்கு 16. அவ்வளோதான். கரை ஓரமாக பிடிச்சோன்னா ஒரு காலஞ்சு கூட இருக்கும். இந்த கரை எண்டில் லாஸ்ட் இந்த கரை ஓரமாக அப்படியே பிடிச்சிடலாம் கடைசியில் வரும்போது. அவ்வளோதான். ஓகேவா? இங்கேருந்து அப்படியே வந்து இந்த கரையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். அவ்வளோதான். புதுசாக அந்த டவரும் ஒரு காலஞ்சு கூட தான் வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். இந்த பீஸை அப்படியே கட் பண்ணிடுவோம். இந்த நம்ம மார்க் போட்டுக்கோம் இல்லையா, இதை நம்ம கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கூட உங்கள் ஷேப் வந்துருக்கும். அது இது யோக் மாடல்ன்றதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே நம்ம இது தைக்க போகிற அளவு இங்கே நாச்சு வெட்டிக்கிறோம். இது சென்டருக்கு ஒரு நாச்சு கொடுத்துட்றோம். இந்த நாச்சு கரெக்டாக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். இதுதான் தைக்க போகிறதுக்கு ஸ்டிச்சிங். இந்த அளவு கை ஏற்றி சரி வச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் வந்து இப்படியே கொண்டு வந்துடும். இதில் நம்ம அப்படியே குத்து போனால் குத்து போட்டுக்கலாம். குத்து போட்டு இதுதான் பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளே கட் பண்ணி நம்ம தைக்கும்போது நமக்கு தெரியும். இருந்தாலும் குத்து போட்டு வச்சுட்டா குத்து போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் இதை லைட்டாக நேராக சேவ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம சிலுவை வெட்டணும். இப்போ பாடி வெட்டியாச்சு. இந்த பாடியில் இப்போ நம்ம இதை வச்சு பார்த்து ஃப்ளீட் வைக்கிறத பாருங்கள். இப்போ நம்ம இங்கே தான் ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? இந்த நாச் பண்ணியிருக்கோம், இப்படியே இதை ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக இப்போ அப்படியே வந்துடும். இதில் ப்ளீட் வந்து நமக்கு இதில் இருக்கிற ப்ளீட்டு அப்படியே 3/4 ப்ளீட்டில் 3 ப்ளீட்டு, 1 3/4 நம்ம ஏன்னா இந்த நாச்சு சேர்றதுக்காக நம்ம அப்படி வைப்போம் இல்லையா? அப்போ வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ப்ளீட் 3 ப்ளீட் வந்துருச்சா? ஓகே, வந்துடும். 3 ப்ளீட்டில் இது போய் உட்காந்துரும். இதுக்குள்ளே வந்து 3/4 தான் வரும். ஏன்னா நமக்கு 3 ப்ளீட்டும் வைக்கணும். அப்படின்னும் போது நமக்கு இருக்க துணி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக வந்து உட்காந்துரும். அவ்வளோதான். சரி, பிரித்து வைக்க வேண்டியது பிரித்து வச்சுக்கலாம், சென்டர் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. வைக்கும்போது இப்படி ஃபினிஷிங் வந்து இப்படி வந்துடும். ஓகேவா? ரைட். அப்போ இது நம்ம இந்த கவனம் இல்லைன்னா துணி நமக்கு பத்தாது. இப்படி பண்ணால் தான் மட்டும் தான் கரெக்டாக துணியை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுக்க முடியும். யோக் தனியாக வச்சு இப்படி கணக்கு போட்டு தான் வெட்டால் தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துடுவோம். ஸ்லீவ் எடுத்துட்டு நெக்கும் வெட்டிடுவோம். அதுக்கு ஸ்லீவில் வந்து ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை இந்த கரையை மடிக்கிறதுக்கு ஒரு மார்க் போட்டுருவோம். கரையை மடிக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கை உயரம் எவ்வளவு? 6 இன்ச்சு. 6 கரெக்டாக இருக்குது பாருங்கள். துணி வந்து வேஸ்ட்டே ஆகாது, எக்ஸ்ட்ராவும் நிறைய இருக்காது. கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். முனங்கை சுற்றளவு எவ்வளவு? 12.5 இன்ச்சு. 12னா 6.25, அதில் பாதி 6.25 ப்ளஸ்ஸு வந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டுக்கிட்டோம். 12.5 இன்ச்சு எழுதிக்கிட்டோம். 15 இன்ச்சு அடிங்கை. 15னா 7.5 இன்ச்சு அடிங்கை சுற்றளவு ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம். ப்ளஸ்ஸு வந்து இங்கே எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அவ்வளோதான் இங்கே கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இங்கே 1 இன்ச்சு இருக்குன்னா இங்கே 1 இன்ச்சு. ஓகேவா? 1 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் அளவு நமக்கு 17, அதில் பாதி 8.25. பாருங்க, இப்படியே பிரித்து வச்சு பார்க்குறோம். அப்படியே கரெக்டாக வருது. 4 இன்ச்சு குறைச்சி வச்சு நீங்கள் மார்க் போட்டாலும் ஓகே. 8.5 வைக்க வேண்டிய இடத்துல 8.25 இப்படி வச்சிங்கன்னா வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஷேப்பு. அவ்வளோதான். அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு ஷேப். இப்போ அது ஆம்பல் அளவு அளந்து பார்க்கணும். எட்டரை வருதான்னு. கரெக்டாக 8.5 வருது. ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்குது. அப்படியே வச்சு நம்ம மார்க் போடுவோம். ப்ளஸ்ஸு
தைக்கிறதுக்கு மார்க் போட்டுருக்கோம். அவ்வளோதான். இதில் வந்து பாக்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த துணியை வந்து பாக்கெட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் அங்கே ஃப்ரண்ட்டில் டபுள் கிளாத் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்குக்கும். அது நம்ம ப்ளவுஸ் பீஸ்லேருந்து எடுக்கிறோம். இதில் துணி சரியாக போச்சு. இதில் ஒரு நாச்சு, சென்டர் நாச்சு, இது ஒரு நாச்சு, இது மடிக்கிறதுக்கு. ஓகேவா? கரையை வந்து நம்ம மடிச்சோம்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். கஸ்டமைஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும். இதுதான் பாக்கெட்டுக்கு. இந்த துணியை வச்சு தான் நம்ம பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். கரெக்டாக துணி இருக்கிற துணியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்கு வந்து வெட்டிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. நெக்குடைய அளவு வந்து ஒன்று வந்து 4.5, ஒன்று வந்து 5.5. 4.5 வந்து ரவுண்டு, 5.5 வந்து பா. 2 மார்க்குமே நான் அதில் போடுறேன். ஓகேவா? 2 மார்க்குமே இதில் போட்டுட்டோம். இப்போ இதில் வந்து பேக், இதுதான் பேக்கு அப்படின்னும் போது நம்ம இதில் பா எடுக்கிறோம். பா எடுக்க போகிறோம். பேக்கு தான் அவங்க வந்து பா நெக்காக வச்சுருக்காங்க. இந்த மார்க் கட்டில் எப்பயும் நம்ம பேக் எடுப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம எதில் வேணால் எடுக்கலாம். 2 தட்டுமே ஒன்று தான். ஸ்ட்ரெயிட் பா தான் இது. ஸ்ட்ரெயிட் பா தான் அவங்க எடுத்துருந்தாங்க. அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட் பா போட்டுருக்கோம். இப்போ ரெடி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு விட்டு தான் வெட்டணும். இப்படி விட்டு வெட்டணும். ஓகேவா? ரெடி தான் மார்க் பண்ணணும் எப்போவுமே. அப்போ தான் அந்த நெக்கோடைய அளவு வந்து நம்ம கண்ணில் வந்து பதிவாகும். நமக்கு மைண்டில் வந்து பதிவாகும். இவ்வளோ நெக்கு இப்படி வைக்கிறோம் அப்படின்னு. நாளைக்கு சப்போஸ் நெக்கு அளவு எடுக்காமல் செஞ்சால் கூட, ஒருத்தருக்கு எடுத்தாமல் செஞ்சால் கூட இவ்வளோ வரும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதில் ரவுண்டு, அப்படியே ரவுண்டு ரெடியில் தான் நான் போடுறேன். விட்டும்போது விட்டு வெட்டுவேன். ஓகேவா? தையலுக்கு விட்டு வெட்டுறோம். இதில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் எதுவுமே கிடையாது. அப்படியே சுடிதார் ஜிப்புக்கு இப்போல்லாம் எதுவும் கிடையாது. அப்படியே போட்டுக்கிற மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே. இப்போ இது அப்படியே இதே கிளாத், இதை வந்து இன்னொரு கிளாத் நம்ம டபுளாக வெட்டி, இதுக்கு ஒரு கிளாத் வெட்டிட்டோம்னா அப்படியே ஷோல்டர் எல்லாமே டபுளாக இருக்கிறதுனால ஷோல்டர் பிசுறு தெரியாமல் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அப்படியே யோக்கு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். அப்படி தான் அவங்க அடித்து பட்டி தான் தைச்சிருக்கு. அளவில் அவங்க கொடுத்ததுக்கு அப்படி தான் இருந்தது. நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே. இது வெட்டியாச்சு, பாடி வெட்டியாச்சு. இந்த மார்க் வந்து நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டுருக்க பாருங்க. இவ்வளோ தான் உயரம் அடிக்கணும். இந்த மார்க்கு கண்டிப்பாக நம்ம இப்படி போட்டு கொடுத்துடணும். ஓகேவா? இந்த மார்க்கை ஜாஸ்தியாக மடிக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக வரும் நமக்கு. அப்போ தான் அந்த உயரம் சுருங்கிறதுக்கு நம்ம வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா கேட்ட உயரமும் வச்சுட்டோம். இருக்க சப்ளை பண்ணிட்டீங்களா எடுத்து வச்சு. ஓகே. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.